கொனிச்சிவான் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஃபைனலி 2025 முடிய போகுது. ஸோ இந்த முடிவை முன்னிட்டு இந்த வருடத்து ரிலீஸ் ஆன அனிமேஷன்லேயே எனக்கு பிடிச்ச டாப் 10 அனிமேஷன் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். ஸோ உங்களோட கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க, ஓகேவா? ஸோ ஒரு பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணிக்கிட்டே என் வீடியோக்குள்ள வரலாமா? 10th பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா, ஃப்ராக்ரன்ட் ஃப்ளேவர் ப்ளூம் சிட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு ரொமான்ஸ் காமெடி அனிமே. ஐ திங்க் உங்களில் நிறைய பேருக்கு இந்த அனிமே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்த கண்டிப்பாக இந்த அனிமே பற்றி பார்த்துருப்பீங்க, ரீல்ஸாகவோ ஒரு போஸ்ட்டாகவோ. ஏன்னா இந்த அனிமே வாரத்துக்கு முன்னாடியே மாங்காவாகவே செம்ம ஹிட்டான ஒரு மாங்கா தான். ஏன்னா இதோடைய மெயின் லீடான அந்த பொண்ணு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. அது மாங்காவை இருக்கும்போதே அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பேர் சிம்படிச்சு தெரிஞ்சானுங்க. இப்போ அனிமையாக வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் அந்த பொண்ணு தான் வேணும் கூட முடிவு எடுத்திருப்பானுங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ரிண்டரோ மேலே அவ்வளோ லோயலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த பிடிச்சி போயிருக்கும். ஸோ இது இந்த அனிமையோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம், இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையில் காமிக்கப்பட்ட ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், என் வகுரி என் ரிண்டரோ அவங்களுக்குடையான சீனாக இருக்கட்டும், என் ரிண்டரோ சுற்றி நடக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கான சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்தையும் உங்களுக்கு வந்து லேகே ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்த ஒரு 10 ரொமான்ஸ் காமெடி அனிமேனா அது இதுதான். ஸோ அனிமேஷன் வைஸாக சொல்ல போனால் நல்லா தான் பண்ணியிருப்பானுங்க. ரொமான்ஸ் காமெடி அனிமே வந்துட்டாலே அது க்ளோர் வெக்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளோ நல்லா செதுக்குவானுங்க. ஸோ அதை மாதிரி தான் இந்த அனிமே நல்லா குக் பண்ணியிருக்கானுங்க. இந்த அனிமே பார்க்கும்போது நாம் லவ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த அனிமேல அவங்க ரெண்டு லவ் பண்ணுறாங்களா, அது பார்த்தாலே மனசு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ அவ்வளோ வந்து அதை காமிச்சிருப்பானுங்க. ஸோ நீங்கள் இந்த அனிமே பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸோ இந்த அனிமே நான் வந்து 10th பிளேஸில் போட்டிருக்கேன். உங்கள் லிஸ்ட்டில் இது இருக்கா இல்லையான்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. 9th பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா, கைஜுன் நம்பர் 8 சீசன் 2. நிறைய பேர் லிஸ்ட்டில் இந்த அனிமே டாப் 5 கூட வந்திருக்கலாம். ஏன் எனக்கு இது டாப் 9 வச்சுருக்கேன்னா, இது ஒரு ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு நல்ல அனிமே தான், ரொம்ப என்டர்டெய்னிங்கான அனிமே தான். பட் ஸ்டார்டிங் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட்டும் அந்த மாதிரி லேகை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். பட் சீசன் 2 ஏனோ தெரியல, ஸ்டார்டிங் ஃபியூ எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே நல்லா சரி பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமே டாப் 1 கூட வந்திருக்கலாம். பட் இப்படி ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால் தான் நான் இதை 9 போட்டிருக்கேன். மற்றபடி பார்க்க போனோம்னா இது இனிமேல் 10 of 10 அனிமேன்னு சொல்லிடலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. என் ஃபைனல் சீசனுக்கான அந்த ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி போயிருக்கு. இதை நான் ஒரு தனி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அனிமேஷன் கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஐஜி. ஸோ இதோட நெக்ஸ்ட் சீசன் கூட இப்போ ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்குன்னு அப்டேட் விட்டுட்டானுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அனிமே எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு கமெண்ட் சொல்லிட்டு போகிறேங்க. 8th பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா, டேண்டடான் சீசன் 2. இதோட சீசன் 1 எல்லோரும் பார்த்து வயிறு குழுங்க சிரிச்சிருப்போம். ஏன்னா அடல்ட்டு காமெடியெலாம் வச்சு அவ்வளோ நல்லா காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க அனிமையை. என் ஃபன் எலிமெண்ட்ஸ் கூட நிறைய இருக்குது, என் ஃபைட் சீன்ஸ் கூட இருக்குது. இந்த அனிமிக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா இந்த இயர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் முதல் முறையாக எல்லோரும் நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறதோட தமிழில் பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு அனிமே கண்டிப்பாக டேண்டடான்னா. ஏன்னா தமிழில் கூட பாரபட்சம் பார்க்காம காமெடி, அந்த அடல்ட்டு காமெடி அப்படியே கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அப்படி இருந்திருக்கும். ஸோ சீசன் 2 கூட அந்த ஒரு வைப், சீசன் 1 என்ன வைப் இருந்துச்சோ அந்த வைப் குறையாமல் அப்படியே வந்து சீசன் 2 கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சீசன் 1 ஒரு சில எமோஷன்ஸ் சீன்ஸ்லாம் இருந்துச்சு, ஓகேவா? அந்த எபிசோட் 7 பார்த்தீங்கன்னா கண்கலங்க வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் 2024 அந்த ஒரு எபிசோட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் அந்தளவுக்கு பெரிய இம்பேக்டை இந்த ஒரு அனிமே கிரியேட் பண்ணலை. ஐ மீன் எமோஷனலான இம்பேக்டை. மற்றபடி லவ் சீன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நம்பர் 1 நம்பர் 2 இருக்கும். பட் நான் 8th பிளேஸில் போட்டுக்கிற காரணத்தை சொல்லித்தேன். ஸோ யாரும் மன்மதி கேட்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னு பார்த்துடலாம். தலை தோனி நம்பரில் என்ன அனிமே இருக்குன்னா, சக்கமோட்டோ டேஸ் சீசன் 1. இந்த அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதையும் விட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான அனிமே தான் இந்த சக்கமோட்டோ டேஸ். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அசாசின் தன்னுடைய குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா அந்த அசாசின் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு கடை வச்சு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு அந்த அசாசின் வேலையாலே நிறைய இடைஞ்சல்கள்லாம் வருது. ஸோ அதுலேருந்து ஃபேமிலியை காப்பாற்றினாரா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே தான் இது. கேட்கறதுக்கு வேணால் சீரியஸான ஸ்டோரியாக இருக்கும், பட் அப்படி இல்லை, ரொம்ப ஃபன்னான ஒரு ஸ்டோரியாக தான் கொண்டு போயிருப்பாங்க.
பண்ணியிருப்பானுங்க. ஐ மீன் ஒரு சீரியஸான ஃபைட்ஸில் கூட ஃபன் எலிமெண்ட்ஸை வச்சு ரொம்ப காமெடியாக வந்து கொண்டு போயிருப்பானுங்க. அண்ட் ஒரு சில ராவான ஃபைட் சீன்ஸ் கூட இந்த அனிமேல இருக்குது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அதனால் என்னவோ தெரியல, இந்த அனிமே ரொம்ப அண்டர்ரேட்டடாக மாறிடுச்சு. என்ன பொறுத்தவரை இந்த அனிமே இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு அனிமே. இந்த அனிமே பற்றி நிறைய பேர் பேசியிருக்க வேண்டிய அனிமே தான். பட் அந்தளவுக்கு ரீச் ஆகலை, அதான் எனக்கு தெரியல. ஏன்னா இதோட மாங்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட்டான மாங்கா. இதுவே கிரன்ச் ரோல் இதை அடுத்து பண்ணியிருப்பானுங்கன்னா, கிரன்ச் ரோல் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்கன்னா, இதுக்கு தமிழ் டப்பிங் கொடுத்து கொஞ்சம் இந்த அனிமையை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆக்கியிருப்பானுங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புல இருந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரொமோஷனோ இதை நான் இந்த அனிமேலேருந்து பார்க்கல. அதான் இந்த அனிமே ரொம்ப அண்டர்ரேட்டடாக மாறிச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் அனிமே தான் இந்த சக்கமோட்டோ டேஸ். ஸோ நீங்கள் நான் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். நான் இதை 7th பிளேஸில் கொடுத்துருக்கேன். உங்கள் லிஸ்ட்டில் இருந்தால் எந்த பிளேஸில் இருக்குது அதையும் சொல்லிட்டு போகிறேங்க. 6th பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா காஜியா குட்டா. இந்த அனிமே பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் தமிழ் டப்பிங்கில் கூட கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸ்டூடியோ போன்ஸோடைய அனிமேஷனில் ரிலீஸ் ஆன ஒரு நியூஜன் அனிமே தான் இந்த காஜியா குட்டா. ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த அனிமேல குப்பையை வச்சு தான் ஸ்டோரியே போகும். குப்பையால் தான் மோன்ஸ்டர்ஸ் உருவாகுது, குப்பையால் தான் மனுஷனுங்களுக்கு பவரும் கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டோரி தான் இதில் இருக்கும். பட் இதை வந்து நிறைய ஸ்டோரி இந்த அனிமேக்குள்ளே இருக்குது. ஓகேவா, இது நான் சும்மா ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அனிமே இந்த காஜியா குட்டா. அனிமேஷன் வைஸாக பார்க்க போனால் ஸ்டூடியோ போன்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பிளாஸ்ட் சீனெல்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எனக்கு இந்த அனிமேல புதுசாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதோட ஆர்ட் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் பார்த்த அனிமே ஆர்ட் ஸ்டைல் இல்லாமல் இதோட ஆர்ட் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான அனிமேஷன் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த அனிமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. இந்த அனிமேல ஒரு சில சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு மாதிரிலாம் ஃபீல் ஆகிடுச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட்ஸில் மட்டும் இது ஷோனன் அனிமே தானே இல்லை செய்யணும் நான் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு போச்சு. ஏன்னா அந்த ஒரு ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் டார்க்காக எனக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ஒரு கேரக்டர் நடந்த அந்த ஒரு சம்பவம். ஸோ அது எனக்கு பண்ண அப்படியா இல்லை உங்களுக்கு தெரியல. நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அனிமே பற்றி பேச போனால் நாம் இன்னும் பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னு பார்த்துடலாம். 5th பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா டெவில் மே க்ரை. இந்த அனிமே பற்றி நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோ ரீச் ஆகலை. இந்த அனிமே கூட நம்ம ஏரியாவுக்குள்ளே நம்ம சரௌண்டிங்கில் அந்தளவுக்கு பெருசாக போகலை. ஆனால் இது ஒரு நல்ல அனிமே. டெவில் மே க்ரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கேம் சீரிஸ். ஓகேவா, அந்த கேம் சீரிஸ்லாம் ப்ளே பண்ணதில்லை. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் இந்த அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அனிமே சீரிஸ். இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த அனிமே ரிலீஸ் ஆக முன்னாடி எனக்கு இது மேலே தனிப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சு. அது என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சைபர் பங்க் கேமை வச்சு ஒரு அனிமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது முடியும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேடாக முடிச்சிருப்பானுங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு எமோஷனல் அழுதுட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல அனிமே தான் அந்த சைபர் பங்க் ஏஜ் ரன்னர்ஸ். ஸோ அந்த வரிசையில் இது ஒரு கேம் அடாப்டேஷன். அந்த ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த அனிமே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். இது சைபர் பங்க் கொடுத்த அளவுக்கு அந்த எமோஷனலான இம்பேக்டை கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் இருந்தாலும் அதை எப்படி பார்த்து ரசித்தோமோ அதே அளவுக்கு இந்த அனிமே பார்த்து ரசித்தோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபைட் சீனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா கொடுத்துருக்கானுங்க. குவாலிட்டி குறையாமல் எல்லா எபிசோடையும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த அனிமே ஒரு பெஸ்ட் அனிமே சொல்லலாம். இதோட சீசன் 2க்கான ஒரு லீடை கூட இந்த அனிமே கொடுத்தா முடிச்சிருக்கானுங்க. ஏன்னா டெவில் மே க்ரையை சுற்றி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. கேம் ப்ளே பண்ணவங்களுக்கு நம்ம டாண்டேயோடைய பேக் ஸ்டோரியான ஒரிஜினலாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் அந்தளவுக்கு டீட்டெயில் அவங்க சொல்ல வரலை. அண்ட் டாண்டேக்கு ஒரு பிரதர் இருக்கார். ஸோ அவங்களுக்கான ஸ்டோரி கூட அப்கமிங் சீசனில் வரலாம். ஃபுல்ஃபில்லான ஆக்ஷன் பேக்ட் அனிமே பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச்னு சொல்லிடலாம். ஸோ இது எனக்கு 5வது இடத்துல இருக்குது. உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்குது இல்லை லிஸ்ட்டில் இல்லையான்னு காமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. 4th பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். பெஸ்ட்டு அனிமேஷன் கொடுத்த அனிமேனா நம்ம எல்லோரும் கண்ணை மூடிட்டு டீமன் ஸ்லேயர்னு சொல்லுவோம். பட் டீமன் ஸ்லேயர் தூக்கி சாப்பிட்ட ஒரு சைனீஸ் அனிமே தான் இந்த லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். இந்த அனிமே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அனிமேட் பண்ணியிருப்பானுங்க. அந்த அனிமேஷனுக்காக இந்த அனிமையை தூக்கி நம்பர் 1ல் கொடுக்கலாம். இந்த அனிமையோட நேமில் மட்டும் மிஸ்ட்ரீஸ் இல்லாமல் இந்த அனிமேக்குள்ளே நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த அனிமேக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதுவும் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருக்கானுங்க. இந்த அனிமையோட கதை எப்படி போகும்னா, நம்மளை அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துருப்போம்ல, ஸ்டார்டிங் ஒரு சில எபிசோட்ஸில் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா எத்தனை எபிசோட் தள்ளி வச்சுருப்பானுங்க இதுக்கான ஒரு விளக்கத்தை. அப்போ தான் நமக்கு புரியும் இதனால் இது நடக்குதுன்னு. இதே டைப்பில் தான் இந்த அனிமையை காமிச்சிருப்பானுங்க. பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அனிமையோட சீசன் 1 முடியும் போது கொஞ்சம் ஒரு புரிதலுக்குள்ள வந்துடுவோம். ஸோ அப்கமிங் சீசன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக நம்ம க்ரியேட் பண்ணிடும். ஸோ ஸ்டோரி வேணுமா ஸ்டோரி இருக்குது, அனிமேஷன் வேணுமா அனிமேஷன் இருக்குது, ஃபைட் சீன் வேணுமா ஃபைட் சீன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கக்கூடிய அனிமே தான் இந்த லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச் ரோல் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ் டப்பிங் தான் இல்லை.
தேர்ட் ப்ளஸில் என்ன அனிமே இருக்குன்னா, இந்த அனிமையோட பேரை சொன்னது யார் என் மேலே வன்மத்தை கக்க வேண்டாம். சோலோ லெவலிங் சீசன் 2. ப்ரோ இது என் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. நிறைய பேர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக சோலோ லெவலிங் சீசன் 2 நம்பர் 1ல் இருக்கும். ஏன் நான் இதை தூக்கி 3வது ப்ளேஸில் போட்டிருக்கேன்னா, இதை விட 2 அனிமேனுக்கு பேசலாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு 2 ப்ளேஸையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் யாரும் வன்மத்தை கக்க வேண்டாம். இதனோட தனிப்பட்ட பர்சனல் கருத்து. சோலோ லெவலிங் பற்றி நான் புதுசாக சொல்கிறது எதுவுமே இல்லை. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த சீசன் 2 பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோலுடைய சர்வரை பிரேக் பண்ணிச்சு. நிறைய பேர் தெரிந்த விடையன்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரால் ரேட்டிங் செய்யப்பட்ட ஒரு அனிமே சீரிஸும் இந்த சோலோ லெவலிங் தான். ஸோ அவ்வளோ ஒரு மாஸ்டர் பீஸாக தான் வந்து A1 பிக்சர்ஸ் இந்த அனிமே கொடுத்துருக்கானுங்க. சோலோ லெவலிங் சீசன் 2 வாரத்துக்கு முன்னாடி இது மேலே தனிப்பட்ட ஹைப் இருந்துச்சு. ஏன்னா சீசன் 1 பண்ண சம்பவங்கள் அப்படி. இன்னும் அது மட்டும் இல்லாமல் சீசன் 2வில் தான் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆர்க் இருக்குது. அதுதான் ஜேஜூ ஐலாண்ட் ஆர்க். ஸோ அந்த ஜேஜூ ஐலாண்ட் ஆர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு குறைன்னு கேட்டிங்கன்னா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் டப்புன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைச்ச ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சிருப்பானுங்க. ஸோ இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்ஸுக்கு பிடிக்கல அண்ட் எனக்கும் பிடிக்கல. ஏன்னா சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா லென்த்தாக கொண்டு போய் முடிச்சிருப்பானுங்க. ஆனால் சீசன் 2வில் ஏன்னு தெரியல டப்புன்னு முடிச்சுட்டானுங்க. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் இதை தூக்கி நம்பர் 1ல் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் வைக்கிறதுக்கான ஒரு ரீசன். ஓகேவா, இந்த வீடியோ பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு சோலோ லெவலிங் தான் ஃபேவரட்னு தெரியுது. ஸோ சோலோ லெவலிங்னு கீழே ஒரு கமெண்ட்ஸில் கலவரத்தை பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ செகண்ட் ப்ளேஸில் என்ன அனிமே இருக்குன்னு பார்த்துடலாமா? செகண்ட் ப்ளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா டக்கோபிஸ் ஒரிஜினல் சின். இந்த அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வெறும் 5 எபிசோட்ஸை கொண்ட ஒரு குட்டி அனிமே சீரிஸ் தான் இந்த ஒரு அனிமே. வெறும் 5 எபிசோட்ஸில் உங்கள் மொத்த மென்டல் ஹெல்த்தையுமே இந்த அனிமே பாதிச்சிடும். இது ஒரு டார்க்கெஸ்ட் டோரிமோனே சொல்லிடலாம். ஏன்னா இந்த அனிமோட கான்செப்ட் அப்படி தான் இருக்கும். சிரிப்பை மட்டும் பார்த்து வளர்ந்த ஒரு ஏலியன் வந்து நம்ம உலகத்துக்கு வருது. சிரிப்புனா என்னென்னு மறந்து போன ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து சேருது. ஸோ அதுக்கப்புறமா 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு ஜேர்னி தான் இந்த டக்கோபிஸ் ஒரிஜினல் சீன். ஏன்னா கதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா ஃபன்னாக போகணும்னு நாம் நினச்சாலும் அவனுங்க அப்படி கொண்டு போயிருக்க மாட்டானுங்க. உங்களை எவ்வளோ டார்க்காக நம்ம மனசை உடைக்கிற மாதிரி சீன்ஸ் வைக்கலுமோ அதெல்லாத்தையும் வச்சு நம்மளை ஒரு கதை பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த பொண்ணோட பெயினை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து உணர்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இம்பேக்டை இந்த அனிமேலாம் க்ரியேட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா ஒரு சில அனிமேஷன்லாம் வரும் எமோஷன் சீன்ஸ் வைப்பானுங்க. பட் பார்க்கும்போது ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லாமல் அந்த ஒரு சம்பவம் நமக்கு நடக்கிற மாதிரி அதை வந்து உணர வச்சுருக்கானுங்க. நானும் ரொம்ப டிப்ரெஷன் ஆக்குற மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். பட் அந்த லிஸ்ட்டில் இது நம்பர் 1 ப்ளேஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முழு விளக்கம் கிடைக்கும் இந்த அனிமே பற்றி. ஸோ பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளேஸை பார்க்க முன்னாடி சின்ன ஹானரபிள் மென்ஷன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் பீஸ். ஏன் இதை ஹானரபிள் மென்ஷனில் கொடுத்துருக்கேன்னா, நான் இப்போ தான் அலபாஸ்ட் ஆர்க்கை முடிச்சுட்டு ஸ்கைப்பி ஆர்க்குள்ளே போயிருக்கேன். நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்கோயிங்கில் போகிற எபிசோட்ஸ் பார்க்கல. ஏன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை நான் கண்டிப்பாக லிஸ்ட்டில் கொண்டு வந்திருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டாப் 10 லிஸ்ட்டில் சேர்க்காததுக்கு ஒரே காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி அனிமே தான் இருந்துச்சு. வீக்லி ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு எபிசோட்டாக. நடுவில் ஏதாச்சும் டைம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிரேக் விடுவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் விட்டு எகெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் ஒன் பீஸ் இது வரைக்கும் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இனிமேல் அப்படி இல்லாமல் எதிர்வருகின்ற ஒரு சில எபிசோட்ஸோடையே இதை சீசன் 1 முடிச்சுட்டு இந்த 1100 எபிசோட்டை சீசன் 1 முடிச்சுட்டு ஒரு சீசனல் அனிமையாக தான் இனிமேல் நான் ஒன் பீஸை பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் கண்டிப்பாக ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ நான் ஹானரபிள் மென்ஷனில் வச்சதுக்கு காரணம் இது தான். இவ்வளோ காலமாக ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நான் இந்த ரீசெண்ட் எபிசோட்ஸை பார்க்கல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஒன் பீஸ் ஹானரபிள் மென்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ தான் அலபாஸ்ட் ஆர்க்கே முடிச்சு இப்போ ஸ்கைப்பி ஆர்க்கில் போய்த்துருக்கேன். ஓகேவா, அண்ட் ஒன் பீஸ் ஒரு நல்ல அனிமே எல்லாருக்கும் தெரியும். இதை ஹானரபிள் மென்ஷனில் எப்படி கொஞ்சம் கொடுத்தே ஆகணும்னு ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு ஒரு டிசர்வ் ஆன அனிமே தான் இந்த ஒன் பீஸ். ஸோ பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும். ஃபைனலி ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா மை ஹீரோ அகாடமியா சீசன் 8, அதாவது ஃபைனல் சீசன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ ஜேர்னியை பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முடிச்சு வச்சுட்டானுங்க. அண்ட் சும்மா ஏனோ முடிக்காமல் இந்த அனிமையும் சோலோ லெவலிங்கை விட ஒரு படி மேலே ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிலீஸ் ஆன எல்லா எபிசோட்ஸுமே 9க்கு மேற்பட்ட ரேட்டிங் எடுத்துக்கொண்டு இந்த அனிமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமையாக வந்து வந்திருக்கு இந்த 2025ல். மை ஹீரோ அகாடமியா மாங்கா முடியும் போது நிறைய பேரால் நிறைய விமர்சனத்துக்குள்ளாச்சு. நிறைய பேர் கழுவி ஊற்றுறானுங்க. பட் அதையும் தாண்டி ஒரு அனிமையால் பெஸ்ட்டாக வர முடியும்னா அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மை ஹீரோ அகாடமியா தான். 2016லேருந்து 2025 வரைக்கும் ஸ்டூடியோ போன்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்கானுங்க. அனிமேஷன் வைஸாக அவனுக்கு எந்த வித குறையும் வைக்கல. ஒவ்வொரு எபிசோட்டையும் பார்த்தீங்கன்னா செதுக்கி ஃபைனலி இப்படிப்பட்ட ஒரு லெகசியை முடிச்சு வச்சுட்டானுங்க. இது எண்டிங்குன்னு தெரியல. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப தூக்கி கொண்டாடித்தானுங்க. அண்ட் இதோட முடிக்காமல் இந்த மை ஹீரோ அகாடமியாவோட ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும்னு கண்டிப்பாக இப்போ ஜம்ப் ஃபெஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து சொல்லிட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒரு எபிசோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து ஃபன் பண்ணிக்கோங்க மை ஹீரோ அகாடமியா ஃபேன்ஸ். இந்த ஃபைனல் சீசன் பார்க்கும்போது நிறைய பேர்
பேர் கண் கலங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில விடயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம டேக்கும் இந்த ஃபைனல் பேட்டில் வின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு அவ்வளோதான் நான் முடிச்சு விட்டாங்களா நம்ம நினைக்கும் போது தான் லாஸ்ட்டில் மனசு ஹாப்பியாக முடிக்கிற மாதிரி ஒரு சில எபிசோட்ஸ்லாம் கொடுத்து நம்மள ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக வந்து இந்த எண்டிங்கை வந்து முடிச்சு வச்சானுங்க. ஸோ அதே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எண்டிங்னு நான் சொல்லிடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் எண்டிங்கே தான் நிறைய பேர் கழுவி ஊற்றுனானுங்க மாங்காவை பார்க்கும்போது. ஏன்னா அப்படி மாங்காவை பார்க்கும்போது டிசப்பாயிண்ட் ஆனதில் நானும் ஒருத்தன். பட் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இல்லை. நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் இந்த ஆனிமே பார்த்து. ஸோ எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இந்த ஒரு ஆனிமே ரெண்டுக்கு இருந்துச்சு. இந்த மொத்த ஆனிமே இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் மை ஹீரோ அகாடமியை தூக்கி நம்பர் 1ல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் மை ஹீரோ அகாடமியா இதில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ப்ரோ ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3க்கு எந்த இடமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. அதை பற்றி நான் அப்புறமா தனி ரோஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு வீடியோ. ஸோ என்னுடைய டாப் 10 லிஸ்ட்டை நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களோட டாப் 10 லிஸ்ட்டை நீங்கள் சொல்லுவேன் டைம் வந்தாச்சு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டைப் பண்ணி எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். நான் சொன்ன 10 அனிமேஷன் பற்றி நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் லெந்தாக பேச போனால் வீடு இன்னும் லெந்தாக போயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி அபவுட் இட். அண்ட் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லிப்போங்க. நான் தெரிஞ்சுக்கக்கூடிய இருக்கும். ஸோ ஓரா பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் டேர் கேஸ் சைனோரா.